பீட்டா அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்பாய் இருக்குது. ஹெல்பாய் வந்து இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பட் அதை கரெக்டாக வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணது கிடையாது. வாங்கினேன், அதுங்களை வந்து கொஞ்சம் வளர்த்துட்டு ப்ரீட் பண்ணுற சைஸில் இருந்துச்சு. அதுங்களை சரியாக க்ரூம் பண்ணாமல் இறந்துருச்சுங்க. ஸோ மறுபடியும் வந்து ஹெல்பாய் வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து பீட்டா வந்து தேவை அப்படின்னு சொல்லியிருப்பேன். ரெட் கேலக்ஸி எதனா கம்மியாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து ஹெல்பாய் இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த ஜகா பீட்டாஸ் வந்து மெசேஜ் பண்ணாங்க. ஸோ அவங்களே வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணி ரொம்ப விலை கம்மியாகவும் நமக்கு பீட்டா கொடுத்தாங்க. ஸோ மீன் இப்போ கைக்கு வந்திருக்கு. ஸோ பேக்கிங் வந்து ஃபுல்லாக டேப் அடிச்சிருக்கு, எந்த மாதிரி இருக்குன்னு தெரியலை. ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ நல்லா இது வெயில் டைமில் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸை வந்து கொரியருக்காரங்க வெயிலில் வச்சுட்டாங்க அப்படின்னா உள்ள மீன் காலி ஆகிடும். ஸோ 1 hour வெயிலில் வச்சா உள்ளே அனல் பறக்கும். ஸோ மீன் காலி ஆகிடும். எப்பயுமே வெயில் டைமில் கொஞ்சம் ஆன்லைனில் வாங்குறது அப்படின்றது ரிஸ்க்கு தான். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஜகா பீட்டாஸ் கிட்ட வாங்கினது கிடையாது. ஸோ இப்போ தான் முதல் டைம் வாங்குகிறேன். ஒரு தம்பி தான், ஒரு சின்ன பையன் தான், நல்லா சூப்பராக வச்சுருக்காப்புல, நிறைய அயன்மேன் அது இதுன்னு. நம்ம அயன்மேன்லாம் வளர்த்தாச்சு, பார்த்தாச்சு. ஹெல்பாய் தான் இது வரைக்கும் ப்ரீட் பண்ணலை, எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ஸோ வெளியே வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்குது, உள்ளே இன்னொரு தெர்மாக்கோல் பாக்ஸ் இருக்குது. ரைட்டு, சும்மாவே திறக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். ஓகே, அதான் வெயிலுக்காக தான் இந்த மாதிரி இந்த அளவுக்கான கேர் எல்லாமே. ஓகே, நல்ல கனமான கார்ட்போர்ட் பாக்ஸு. நானாக இருந்தால் அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்லேயே அனுப்பிச்சி விட்ருப்பேன். ஓகே, தெர்மாக்கோல் பாக்ஸ் நிறைய பேர் விரும்பக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷு. ஸோ திறந்து பார்ப்போம். திறந்த உடனே மீன் இருக்கும்னு நினச்சேன். ஓகே, மீன் இது ஃபீமேல். இது கவரில் அந்தளவுக்கு தெரியாது. ஸ்ட்ரெஸ்ஸோட டேங்கில் எப்படி இருக்குன்னு போட்டு காட்டுறேன். நேற்று தான் கொரியர் போட்டார். ஸோ 1 dayல என் கைக்கு மீன் கிடச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது. இருந்தாலும் உங்களுக்கு டேங்கில் நான் போட்டு காட்டுறேன். ஸோ இப்போ மேல் பார்ப்போம். மேல் சூப்பர் குவாலிட்டியான மேல். இதே குவாலிட்டியில் குட்டிங்க வந்தால் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சவங்க ஹெல்பாய் ப்ரீட் பண்ணி ரிசல்ட் கிடச்சது கிடையாது. அந்தளவுக்கு ரிசல்ட் கிடச்சது கிடையாது. இருந்தாலும் ஒரு ஆசையில் எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ டேங்கில் போட்டு எப்படி இருக்குன்றத இப்போ பார்ப்போம். ஓகே, ஸ்ட்ரெஸ்ஸோட எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஃபீமேலோட பாடி அந்தளவுக்கு ரெட்டிஷாக தெரியலை எனக்கு. ஆக்சுவலாக சூஸ் பண்ணது வேறு ஃபீமேலு. பட் அது ஷிப்பிங்கில் கொஞ்சம் அடி வாங்கிருச்சு. ஸோ உடனே கொரியர் போட முடியாது, லேட் ஆகும் அப்படின்னாங்க. இல்லை, எனக்கு உடனே வேணும் அப்படின்னப்ப ஸோ ஃபீமேல் வேறு தேடி பார்த்து சூஸ் பண்ணது தான் இது. ஓகே, எதிர்பார்த்த மாதிரி அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லை. ஃபீமேலுக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் கலர் வந்து டேர்ன் ஆகுதா அப்படின்றத பார்ப்போம். ஓகே, மேலு நல்ல ரெட் ஆகிடுச்சு, சூப்பராகிடுச்சு, ஃப்ளாரிங்கும் ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஃபீமேலோட கலர் அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஆனால் என்ன இருந்தாலும் ப்ரீட் போட்டால் நமக்கு குவாலிட்டியானது கிடச்சிரும். குவாலிட்டியானது அப்படின்னா ஸோ இந்த லைனில் இருக்கக்கூடிய ரிசல்ட் எப்படி இருக்குமோ, ஸோ ஃபுல் ரெட்டும் நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரி லைட்டான ரெட்லேயும் கிடைக்கும். ஓகே, இந்த ஃபீமேலுக்கும் இப்போ கலர் நல்லா டேர்ன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் மேலளவுக்கு பஞ்சியாக இல்லை, நல்லாவே. ஆனால் இப்போ கலர் வந்துருச்சு. ஸோ இதுங்க இப்போ ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்குது. ஸ்ட்ரெஸ் இல்லாத விஷுவலே கண்டிப்பாக இந்த பேருக்கு தேவைப்படாது. ஏன்னா ரெண்டுமே இப்பயே அதோட
ட்ரூ பொட்டென்ஷியலை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ தான் இதோட கலரேஷனு. ஸோ ரெண்டும் இப்படி தான் இருக்கும். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்தாலும் சரி இப்படி தான் இருக்கும். ஸோ சைஸ் அப்படின்றப்ப இது ப்ரீடிங் சைஸ் கிடையாது. இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக க்ரூம் பண்ணணும். ப்ரீட் பண்ணலாம், இந்த சைஸே எடுத்துகிட்டு போய் ப்ரீட் பண்ணலாம். பட் இன்னும் கொஞ்சம் க்ரூம் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ க்ரூம் பண்ணி தான் நான் ப்ரீட் பண்ணுவேன். ஓகே, ஸோ கடைசியாக எல்பாய் வாங்கியாச்சு. ஸோ இதையும் என்கிட்ட ஒரு டபுள் டைல் ப்ளக்கார்ட் பேர் இருக்குது. ஸோ அதையும் ஒரே டைமில் ப்ரீட் பண்ணணும். பட் இது ரெடியாக இல்லை, அது ரெடியாக இருக்குது. ஸோ அது இங்கே தான் இருக்குது. ரொம்ப அழுக்கான டேங்க் இது. நல்ல தண்ணி இது, பட் டேங்க் கொஞ்சம் பழைய டேங்க். ஸோ இந்த பேரையும் இந்த ஹெல்பாயும் ஒரே டைமில் இறக்கணும். குட்டியெல்லாம் கொஞ்சம் ஒன்றா வளர்த்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு. தனித்தனியாக ஃபீடுக்கான ஒர்க்கு போட தேவையில்ல. ஓகே, ஸோ இந்த அன்பாக்சிங் அவ்வளோதான். இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த எல்பாய் பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கா, இன்னும் வேறு எதனா ட்ரை பண்ணலாமா, உங்கள் ஒப்பீனியனை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணுச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.